பழனி இந்தியாவுடைய 585வது இடத்துல இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், கேளுங்க சொந்தங்கள். 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரம் பழனி. சுத்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் 585வது இடத்துல இருக்கு. அப்ப 584 நகரங்கள் பழனிக்கு முன்னாடி இருக்கிறாங்க சுத்தத்துல. இவங்க என்ன மெயின்டைன் பண்றாங்க, என்ன நிர்வாகம் வச்சிருக்கிறாங்க, என்ன ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வரி பணம் ஒரு கோவில் இருந்து மட்டும் 220 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம். பாலகண்டாயுதபாணி சுவாமி கோவிலுடைய மொத்த சொத்து அரசாங்க புள்ளி விவரப்படி 1530 கோடி ரூபாய் கோவிலுடைய சொத்து மட்டுமே. என்னங்க மெயின்டைன் பண்றாங்க? இது எல்லாத்துக்கும் கூட ஒரே ஒரு விடிவெள்ளியாக வர வேண்டும் என்றால் அதிகாரிகள் இந்த இடத்துல வந்து உட்காரணும். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் என்று சொல்லுவார். ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கணும். மக்கள் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் போய் ஆட்சியரை பார்க்கணும்னா நியாயமான ஒரு மனு இருந்தா கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஏழை மக்கள் வரணும், விவசாய பெருமக்கள் வரணும். அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ஆட்சியருடைய அந்த மனு நாள்ல போய் நின்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆட்சியர் பக்கத்தில் இருக்கணும். யாரும் முதலமைச்சரை பார்க்க முடியாது, யாரும் இங்க